கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்ப்போம். அவன், அதாவது உசியா, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிகிறான். அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பல்வேறு விதமான காரியங்களை அவன் செய்கிறான். அவன் செய்த காரியங்கள், அநேக விஷயங்கள் வெற்றி அடைந்தான். இப்படி பலவிதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவனுக்கு வந்தது. யுத்தங்களிலே ஜெயம் எடுத்தான். செயற்கரும் காரியங்களையெல்லாம் செய்து முடித்தான். ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்கச் செய்தார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள், நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல நாள் என்று தான் சொல்லணும். ஏன்னா இதை கர்த்தருக்கென்று நாம் பயன்படுத்துகிற ஒரு நல்ல நாள். இன்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம். நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, நமக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, ஒரு நல்ல வேலை, தொழிலை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற நன்மைகளை, உயர்வுகளை, மேன்மைகளை நாம் அடைந்திருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு நன்மையும் எனக்கு ஆண்டவர் செய்யலை என்று யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நாம் சுவாசிக்கிறோமே, அந்த காற்றை கொடுத்தது அவர்தானே, சூரிய வெளிச்சத்தை கொடுத்தவர் அவர்தானே, எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரே, குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறாரே. அன்பானவர்களே, இத்தனை நன்மைகளையும் பெற்ற நாம் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் அவரை தேடக்கூடாதா? அவரை தேடும்போது வசனம் சொல்லுது, அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். இன்றைக்கு முழு மனதோடு மற்ற காரியங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு, ஆண்டவரே என்று சொல்லி, உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே ஒரு நல்ல ஆலயம், அந்த ஆலயத்துக்கு செல்லுங்க. சரியான நேரத்துக்கு போங்க. உண்மையாக ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வாங்க. மனுஷனை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து தான் பிரகாசம் அடைஞ்சாங்க. அவங்க முகம் வெட்கப்பட்டு போகலை. காரணம், அவரை நோக்கி பார்த்தாங்க. இன்னைக்கு அவரை மட்டும் பாருங்க, அவர் வார்த்தையை கேளுங்க, அவர் வார்த்தைக்கு செவிசாச்சு கீழ்ப்படிங்க. காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ரொம்ப நாளாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு தடையாகவே இருக்குது, கைகூடி வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவரேன்னு சொல்லி முழு மனதோடு உண்மை ஆராதிக்க வர்றப்பான்னு சொல்லி ஆண்டவர் ஆராதிக்க போங்க. கைகளை உயர்த்துங்க, மொத்தமாக அவர் கையில் விட்டு கொடுத்துருங்க. காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நடக்காத காரியங்கள் நடக்கும். தள்ளி தள்ளி போன காரியங்கள் சீக்கிரத்தில் கைகூடி வரும். எண்ணற்ற விதங்களில் நன்மைகள் அனுபவிப்பீங்க. சுகம் உண்டாகும், பொருளாதார செழிப்பு வரும். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒன்றே ஒன்று, அவரை தேடின நாட்களில் அவரை தேடுங்க. சீக்கிரத்தில் நன்மைகளை பெறுவீங்க. எந்த விதத்தில் இந்த நாளை வேறொரு காரியத்துக்கு பயன்படுத்தாதீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கென்று ஒதுக்கி ஆராதியுங்கள், வெற்றி அடைவீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாளில் உம்மை தேடுவதற்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய மனசுமே, ஐயோ, இன்னைக்கு ஆண்டவரை நான் தேடுவேன். ஏன்னா நாளை என்பது நிச்சயம் இல்லை. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தெரியாது யாருக்கும். ஆனால் இன்னைக்கு நிஜம். இன்னைக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்க போவேன் என்றதானே நல்ல எண்ணத்தோடு ஆராதனைக்கு சென்று பல நன்மைகளை பெற்று விடுதலை வாழ்வை வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.